காலை டிஃபன் செஞ்சுட்டு சோறும் வடிச்சிட்டு குழம்பு வச்சுட்டு இருக்க வேணாம் அப்படின்னு காலையிலேயே ஒரு ரெடியா இட்லியை ஊற்றிட்டு இந்த வெஜ்ஜு குருமா வச்சு வேலையை முடிச்சிடலான்னு வெஜ்ஜு குருமா தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு குக்கரில் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு பெருஞ்சீரகத்தூள், பட்டை, 2 கிராம் சேர்த்துக்கணும். அதுக்கு கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். ஒரு 2 தக்காளி பழம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளிலாம் நல்லா சுருங்க வதங்கினதுக்கப்புறம் நான் இதுக்கு பட்டாணி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட்டு, பீன்ஸு சேர்த்துருக்கேன். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறம் தேவையான காய்கறிகளை சேர்த்துட்டு கூட இதுக்கு கறி மசாலா, சக்தி கறி மசாலா, மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது மட்டும் சேர்த்திருக்கேன். வேற எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்ல. காரத்துக்கு ஏற்ற மாதிரி கறி மசாலா சேர்த்துக்கலாம். நான் இட்லிக்குங்கிறதுனால காரம் கம்மியாகவும் கொஞ்சம் தண்ணியாகவும் தான் வச்சிருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கொதி வர நேரத்துல தேங்காய் கூட ஒரு 4-5 முந்திரி, கொஞ்சமா பொட்டுக்கல்ல, பெருஞ்சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி ஒரு 2 விசில் விட்டு இறக்கி பாருங்க. சூப்பரா இருக்கும். இது கொஞ்சம் கெட்டியா வச்சிட்டோம்னா சப்பாத்தி, பூரிக்கும் நல்லா இருக்கும், தோசைக்கும் நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இறக்கிட்டு கொத்தமல்லி தலை போட மறந்துடாதீங்க. நான் கொத்தமல்லி தலை இல்லை, அப்படியே விட்டுட்டேன். இட்லியோட வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருந்துச்சு. இட்லி துணி கிழிக்கும் போது என்ன செய்வோம், ஒவ்வொரு தட்டுக்கும் அளவு எடுத்து இட்லி துணி கிழிப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, ஒரு இட்லி தட்டு வச்சு எல்லா இட்லி தட்டுக்கும் இட்லி துணி கிழிச்சாச்சு. அதுவும் பெரிய தட்டுலாம் இல்ல, இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் தட்டு சின்ன தட்டை வச்சு எல்லா இட்லி துணி கிழிச்சாச்சு. அந்த அறிவாளி நான் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.